ஓவர் திங்கிங்கா? இரவில் தூங்க முடியலையா? லைட்ஸ் ஆஃப் பண்ணினதும் மைண்ட் ஆன் ஆகுதா? ஒரே தாட் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகுதா? நேத்து நடந்த ஒரு ஸ்மால் மிஸ்டேக் கூட இன்னும் பெரிய கில்ட் மாதிரி ஃபீல் ஆகுதா? அதே சீன் மீண்டும் மீண்டும் ரீப்ளே ஆகுதா? அல்லது நாளைக்கு என்ன ஆகுமோன்னு தெரியாம ஒரு அன்னோன் ஃபியர் இருக்குதா? நீங்க காமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா மைண்ட் அலோவ் பண்ணல. டிஸ்ட்ராக்ஷன் ட்ரை பண்ணீங்க, போன் எடுத்தீங்க, ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணீங்க, ஆனா 5 மினிட்ஸ் காம், அதுக்கப்புறம் சேம் தாட்ஸ். இதுதான் சைலண்ட் ப்ராப்ளம். அவுட் சைடு எல்லாம் நார்மலா இருக்கும், இன்சைடு மட்டும் கேயாஸ். நீங்க வீக் இல்ல, நீங்க லேசி இல்ல, நீங்க ஒரு லூப்ல சிக்கிக்கிட்டீங்க. ஒரு இன்விசிபிள் லூப். தாட், எமோஷன், மோர் தாட்ஸ். இதிலிருந்து வெளியே வர முடியலைன்னு ஃபீல் ஆகுதா? குட் நியூஸ் என்னன்னா, இதுக்கு சொல்யூஷன் ஆல்ரெடி இருக்குது. இது மாடர்ன் ஹேக் இல்ல, ஏன்ஷியன்ட் விஸ்டம். கௌதமா புத்தா இந்த எக்ஸாக்ட் ப்ராப்ளம்காகவே ஒரு சிஸ்டம் கொடுத்தார். 5 ஸ்டெப்ஸ். சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். இந்த 5 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணா மைண்ட் ஸ்லோவாக ஆரம்பிக்கும், நாய்ஸ் குறையும், கிளாரிட்டி வரும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்க தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோ முடியும் முன்னாடி உங்க திங்கிங் சேஞ்ச் ஆகும். ஸ்டே டில் தி எண்ட். நம்ம வாழ்க்கையில பெரிய ப்ராப்ளம்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இல்ல, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் கூட இல்ல. ரியல் ப்ராப்ளம் ஓவர் திங்கிங். ஒரு ஸ்மால் விஷயத்தையும் மைண்ட் பெரியதா மாற்றிடும். ஒரு மெசேஜ் ரிப்ளை லேட்டா வந்தா 10 டிஃபரண்ட் மீனிங் கிரியேட் பண்ணிடும். ஒரு மிஸ்டேக் நடந்தா அத லைஃப் ஃபெயிலியர் மாதிரி ஃபீல் பண்ணிடும். இதனால் என்ன ஆகுது? டிசிஷன் எடுக்க முடியாது, கான்ஃபிடன்ஸ் டிராப் ஆகும், எனர்ஜி ட்ரெயின் ஆகும், நைட்ல தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். வர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, நம்ம மைண்ட் நம்ம கண்ட்ரோல்ல இல்லேன்னு ஃபீல் ஆகும். எதுக்கு இவ்வளவு நினைக்கிறேன்னு கேட்போம், ஆனா ஆன்சர் கிடைக்காது. சிம்பிள் சயின்ஸ். பிரெயின் ஒரு லூப் கிரியேட் பண்ணும். ஒரு தாட் வரும், அதுக்கு எமோஷன் வரும், அதிலிருந்து இன்னொரு தாட் வரும். இதுதான் ஓவர் திங்கிங் லூப். நீங்க அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. அதனாலதான் சொல்யூஷன் ஃபோர்ஸ் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கு தான் புத்தா ஒரு சிம்பிள் சிஸ்டம் கொடுத்தார். மைண்ட் ரீசெட் மெத்தட், சப்கான்ஷியஸ் லூப் பிரேக் சிஸ்டம். இந்த 5 ஸ்டெப்ஸ் இந்த லூப்பை பிரேக் பண்ணும், ஸ்லோவா ஆனா பெர்மனண்டா. ஸ்டெப் 1, அவேர்னஸ். கவனிக்க ஆரம்பிக்க. ஓவர் திங்கிங் வந்தா ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் பண்ணாதீங்க. பாஸ், ஜஸ்ட் கவனிங்க. இப்போ என்ன தாட் வருது? இது எங்க இருந்து வந்தது? இந்த சிம்பிள் அவேர்னஸ் மைண்ட்ல ஒரு கேப் கிரியேட் பண்ணும். பிஃபோர் தாட் வந்ததும் நீங்க அதோட போயிடுவீங்க. இப்போ நீங்க அப்சர்வ் பண்றீங்க. இந்த டிஃபரன்ஸ் தான் பவர். ஒரு ரியல் எக்ஸாம்பிள். நீங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆனீங்கன்னு இமேஜின் பண்ணுங்க. மைண்ட் சொல்லும், நீ யூஸ்லெஸ். பிஃபோர் நீங்க அதை பிலீவ் பண்ணுவீங்க. நவ் நீங்க சொல்லுவீங்க, இது ஒரு தாட் தான். இந்த அவேர்னஸ் வந்ததும் எமோஷன் இன்டென்சிட்டி குறையும். நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க, தாட்ஸ் ஆட்டோமேட்டிக், நீங்க கான்ஷியஸ். நீங்க அந்த தாட் இல்ல, நீங்க அதை பார்க்கிறவர். டெய்லி ஒரு ஹேபிட் கிரியேட் பண்ணுங்க. மார்னிங்ல 5 மினிட்ஸ் ஐஸ் க்ளோஸ் பண்ணி தாட் அப்சர்வ் பண்ணுங்க. நோ ஜட்ஜ்மெண்ட், நோ ரியாக்ஷன், ஜஸ்ட் வாட்ச். இதுவே மெடிடேஷன் பேசிக். இந்த ஸ்டெப் மைண்ட் காம் ஜர்னியோட ஃபவுண்டேஷன். ஸ்டெப் 2, டிட்டாச்மெண்ட். டிஸ்டன்ஸ் வச்சுக்கோ. அவேர்னஸ் வந்ததும் நெக்ஸ்ட் ஸ்டெப் டிட்டாச்மெண்ட். தாட்ஸ்ல இருந்து டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஒரு தாட் வந்ததும் அதை ரியாலிட்டின்னு ட்ரீட் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள், என்னை அவன் ஜட்ஜ் பண்ணுவான்னு தாட் வந்துச்சுன்னா அது ஃபேக்ட் இல்ல, அது அசம்ஷன். ஆனா நீங்க அதை பிலீவ் பண்ணினா ஃபியர் ரியல் ஆகிடும். டிட்டாச்மெண்ட்னா இது ஜஸ்ட் ஒரு தாட்னு பாக்குறது. கிளவுட் எக்ஸாம்பிள் நினைவில் வைங்க. ஸ்கைல கிளவுட்ஸ் வரும், போயிடும். ஸ்கை காமா இருக்கும். நீங்க ஸ்கை, தாட்ஸ் கிளவுட்ஸ். நீங்க கிளவுட்ஸ பிடிக்க முடியாது, அதை அலோவ் பண்ணி பாஸ் ஆக விடணும். நேத்து நடந்த எம்பாரஸ்மெண்ட் இன்னும் நினைவில் இருக்கலாம், ஆனா அதை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா தான் பெயின் தொடரும். லெட் இட் பாஸ். டிட்டாச்மெண்ட் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மைண்ட் லைட் ஆகும். இதுவே இமோஷனல் ஃப்ரீடம். ஸ்டெப் 3, பிரெத் கண்ட்ரோல். மூச்சு தான் ஷார்ட்கட். நீங்க மைண்ட டைரக்டா கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா
பாடிய கண்ட்ரோல் பண்ண முடியும். பாடி காமா இருந்தா மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா காம் ஆகும். இதுல பிக்கெஸ்ட் டூல் பிரெத். நீங்க ஆங்ஷியஸா இருக்கும்போது பிரெத் ஃபாஸ்ட் ஆகும். நீங்க காமா இருக்கும்போது பிரெத் ஸ்லோ ஆகும். சோ ரிவர்ஸ் பண்ணலாம். பிரெத்த ஸ்லோ பண்ணினா மைண்ட் காம் ஆகும். டெக்னிக் சிம்பிள். 4 செகண்ட்ஸ் இன்ஹேல், 6 செகண்ட்ஸ் எக்ஸ்ஹேல். ஸ்லோவா டீப்பா 10 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1 மினிட் மைண்ட் ரெசிஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பாடி ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். செஸ்ட் டைட்னஸ் குறையும். ஹார்ட் ரேட் ஸ்லோ ஆகும். தாட்ஸ் ஸ்பீட் குறையும். இதுவே இன்ஸ்டன்ட் காம். எக்ஸாம் டென்ஷன்ல இருந்தாலும் இன்டர்வியூ முன்னாடி இருந்தாலும் இந்த பிரீதிங்க யூஸ் பண்ணுங்க. இதுவே ரீசெட் பட்டன். ஆல்வேஸ் அவைலபிள், ஆல்வேஸ் ஃப்ரீ. யூஸ் இட் கான்ஷியஸ்லி. ஸ்டெப் 4. பிரசன்ட் மொமெண்ட். இப்போ என்ன நடக்குது அதுல ஃபோக்கஸ். ஓவர் திங்கிங் ஆல்வேஸ் டைம் டிராவல். பாஸ்ட்ல போகும், ஃபியூச்சர்ல போகும். பிரசன்ட்ல இருக்காது. பாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ரிக்ரெட். ஃபியூச்சர் ஈக்குவல் டு ஆங்ஸைட்டி. பிரசன்ட் இஸ் ஈக்குவல் டு பீஸ். நீங்க பிரசன்ட்ல இருக்கிற ஹாபிட் பில்ட் பண்ணணும். ஒரு சிம்பிள் எக்ஸர்சைஸ். ரைட் நவ் உங்க சரௌண்டிங்ஸை கவனிங்க. சவுண்ட் கேளுங்க. பாடி ஃபீல் பண்ணுங்க. இந்த மொமெண்ட்ல ஸ்டே பண்ணுங்க. இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல அப்ளை பண்ணுங்க. ஈட்டிங், வாக்கிங், ஒர்க்கிங். ஒரு நேரம் ஒரு விஷயம். மல்டி டாஸ்கிங் அவாய்ட் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பில்ட் ஆகும். மைண்டுக்கு வேலை கிடைக்கும். ஐடில் மைண்ட் தான் ஓவர் திங்க் பண்ணும். எங்கேஜ்ட் மைண்ட் காமா இருக்கும். பிரசன்ட்ல வாழ ஆரம்பிச்சீங்கன்னா லைஃப் குவாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஸ்மால் மொமெண்ட்ஸ் கூட மீனிங்ஃபுல் ஆகும். ஸ்டெப் 5. அக்செப்டன்ஸ் எதுவோ அதையே அக்செப்ட் பண்ணு. நமக்கு சஃபரிங் வர காரணம் ரியாலிட்டி இல்ல, அத ரெசிஸ்ட் பண்றது. இது நடந்திருக்க கூடாது, இது ஏன் லைஃப் இல்ல, இந்த தாட்ஸ் தான் பெயின் கிரியேட் பண்ணும். ரியாலிட்டி சிம்பிள். நடந்தது நடந்துச்சு. நீங்க அதை அக்செப்ட் பண்ணினா மைண்ட் ரிலாக்ஸ்ட் ஆகும். அக்செப்டன்ஸ்னா வீக்னஸ் இல்ல, அது கிளாரிட்டி. எக்ஸாம்பிள், ஜாப் லாஸ்ட் ஆனா ஏன் எனக்கு மட்டும்னு கேட்கலாம். அல்லது ஆம் இது நடந்தது, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு மூவ் ஆகலாம். செகண்ட் அப்ரோச் தான் growth. அக்செப்டன்ஸ் வந்ததும் எனர்ஜி சேவ் ஆகும். அந்த எனர்ஜி சொல்யூஷனுக்காக யூஸ் பண்ணலாம். பவர்ஃபுல் ட்ரூத். நடந்ததை எதிர்க்கிறது தான் பெயின், அதை அக்செப்ட் பண்றது தான் ரிலீஃப். இதுவே இன்னர் பீஸ். ஒரு டீப் ரியலைசேஷன். மோஸ்ட் பீப்புள் திங்கிங்க கொஸ்டின் பண்ணவே மாட்டாங்க. அவர்கள் தாட் வந்தா அதை ஃபாலோ பண்ணிடுவாங்க. அதனால தான் லைஃப் டைரக்ஷன் இல்லாம போகுது. சக்சஸ்னா பிக் அச்சீவ்மெண்ட் இல்ல, கன்சிஸ்டன்ட் டிசிப்ளின். டெய்லி ஸ்மால் கண்ட்ரோல். டிசிப்ளின் மோட்டிவேஷனை விட ஸ்ட்ராங். மோட்டிவேஷன் டெம்பரவரி, டிசிப்ளின் பெர்மனன்ட். உங்க என்வாயரன்மெண்ட் உங்க பிஹேவியரை டிசைட் பண்ணும். உங்க தாட்ஸ் உங்க ரியாலிட்டியை கிரியேட் பண்ணும். நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டியது எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் இல்ல, இன்டர்னல் சிஸ்டம். இந்த 5 ஸ்டெப்ஸ் சிம்பிள் போல இருக்கும், ஆனா பிராக்டிஸ் பண்ணினா லைஃப் முழுக்க சேஞ்ச் ஆகும். ஸ்லோவா ஆனா ஷூரா. இப்போ நீங்க ஒரு நியூ அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டீங்க. ஓவர் திங்கிங் எனிமி இல்ல, அது ஒரு பேட்டர்ன். நீங்க அதை பிரேக் பண்ண தெரிஞ்சிட்டீங்க. அப்சர்வ், டிட்டாச், பிரீத், பிரசன்ட்ல இரு, அக்செப்ட் பண்ணு. இந்த 5 ஸ்டெப்ஸ் உங்க லைஃபை மாற்றும். நீங்க இப்போ சேம் பர்சன் இல்ல, நீங்க அவேர், நீங்க காம், நீங்க கண்ட்ரோல்ல இருக்கீங்க. கிளாரிட்டி ரீப்ளேஸ் பண்ணும் கன்ஃபியூஷனை, பீஸ் ரீப்ளேஸ் பண்ணும் ஆங்ஸைட்டிய. உங்க ஃபியூச்சர் செல்ஃப் இந்த டிசிஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லும். இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோ. டெய்லி பிராக்டிஸ் பண்ணு. காமெண்ட் காம் இஃப் யூ வில் ட்ரை திஸ். நெக்ஸ்ட் வீடியோ மைண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பற்றி. ரிமெம்பர், ரியல் சேஞ்ச் சைலண்டா நடக்கும். த ரியல் சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் டுடே.